தர்பூசணி ரொம்ப பிடிக்குமா? ஆமா பிடிக்கும். எப்படி முளைக்குன்னு தெரியுமா? தெரியும். வாட்டர்மெலன் மரத்துல இருக்குமா? இதான் விதையானே? ஓ, இது வந்து கலர் வேற டிஃபரன்ஸ் வருமா? இது வந்து பிஞ்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழம் என்னை சுற்றி இருக்கு பாருங்க. உங்கள் பசங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியாமல் இருக்கும், அவங்களுக்குலாம் இந்த வீடியோ காட்டுங்க. வாட்டர்மெலன் சாப்பிட்ருக்கியா? அது எப்படி முளையும் தெரியுமா? தெரியாதா? எதில் விளையும்னு ஒரு ஐடியா வச்சிருப்பல, எதில் இருக்கும் நீ எதிர்பார்க்குற? மரத்துலையா? வாட்டர்மெலன் மரத்தில் இருக்குமா? வாட்டர்மெலன் இருக்கிற இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோமே. ஆக்சுவலாக இப்போ வந்து செடியாக தான் இருக்கு. பாரு, வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் பசங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் எங்கேருந்து முளைக்குது அப்படின்றதே தெரியாது. இந்த வீடியோவில் வாட்டர்மெலன்லாம் எப்படி முளைக்குது அப்படின்றத காட்ட போகிறேன். உங்கள் பசங்களுக்கு அதை காட்டுங்க, ஒரு ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும். பேபி, வாட்டர்மெலன் வந்து தின்னா மட்டும் பார்த்தாது, அது எப்படி முளைக்குதுன்றதையும் நம்ம கற்றுக்கணும். வாங்க, வாட்டர்மெலன் வந்து எப்படி அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து வாட்டர்மெலன் விதையை போடுறாங்க. இதான் விதையானே? பச்சையாக இருக்கு. பச்சையாக இருக்கும், சிவப்பாக இருக்கும், கம்பெனிக்கு தகுந்த மாதிரி கலர். ஓ, இது வந்து கலர் வேறு டிஃப்ரென்ஸ் வருமா? மேலே கலர் அது வந்து மருந்து கலந்து போடுறது. ஓ, இது மருந்தா? விதை போட்டு முளைஞ்ச செடி தான் இதெல்லாம். இந்த அளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. தண்ணி ஊத்திட்டு இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. அக்கா, இந்த தண்ணி எங்கேருந்துக்கா வருது? ஓ, ஏரியிலேருந்து எடுக்கிறீங்களா? இப்போ அதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம், வாங்க. அது அப்படியே கொடியா போகும். இதுக்கா ஊற்றுறது? இன்சைடு போயிட்டா கையை வச்சு அப்படியே செடிக்கு மேலால என்ன ஊற்றுங்க, ஊற்றுங்க, நல்லா ஃபுல்லாக ஊற்றுங்க, அதனால ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஊற்று. செடிக்கு வேலையை கொஞ்சம் லைட்டாக ஊற்றி விடுங்க. செடிக்கு மேலே மூடிட போகுது. இன்னைக்கு நம்ம ஊற்றிட்டோம், விளைச்சல் இவங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது. வாழ்த்துக்கள். இங்கே வந்து போர் செட் இல்லாத காரணத்தினால வந்து தண்ணி வந்து ஏரியிலேருந்து எடுக்கிறாங்க. ஏரியில் மோட்ரு வச்சு ஓஸ் மூலயமா இங்கே எடுத்து ஊற்றிட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். விதை போட்டு முளைஞ்ச ஸ்டேஜை பார்த்துட்டீங்க. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பிளான்ட் வளர்ந்து தர்பூசணியாக இருக்கிறத பார்க்கலாம், வாங்க.
ஆமா ஃபர்ஸ்ட் போட்டோல சிந்தி அது சிதா இது வந்து பிஞ்சி இங்கே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இந்த கிளையில அழகான பிஞ்சி வந்திருக்கு. சூப்பராகல. சத்தியமாக சொல்லணுன்னா என் லைஃப்லேயே இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து தர்பூசணி இவ்வளோ பிஞ்சாக பார்க்குறேன். சூப்பராக இருக்குல்ல. வாங்க இதோட கொஞ்சம் பெரிய பழம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். குட்டி இந்த பழம் இப்படியே மண்ணில் படுத்துட்டு இருக்கிறது, மண்ணிலேயே சாஞ்சி இருக்கிறதுனால தான் கீழே வந்து நம்மளுக்கு அந்த ஒயிட் கலரில் இருக்கும். அது வந்து சில பேர் நினைக்கிறாங்க பழம் வீணாக போயிட்டோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. பழம் வந்து முளைச்சதுலேருந்து வளர்கிற வரைக்கும் இப்படியே மண்ணிலேயே சாஞ்சி கிடக்கிறதுனால தான் அந்த பழத்தோட அடியில் வந்து வெள்ளையாவோ இல்லை மஞ்சளாவோ இருக்கிறதுக்கான காரணம். இதோ பாருங்கள், அங்கே ஒரு பழம், இங்கே ஒரு பழம், அங்கே ஒரு பழம். சூப்பராக இருக்குல்ல. உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் காட்டுங்க பழம் இப்படி தான் முளையுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே வேறு யாருக்கெல்லாம் இந்த வாட்டர்மெலன் தர்பூசணி பழம் எப்படி முளையுதுன்னு தெரியணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக விதைச்சிருக்காங்கன்னு. ரொம்ப நைஸில். இது வந்து நான் வந்து சீர்காழி பூம்புகார் போகிற ரோட்டில் இருக்கிற இடம். இதோ இருக்குது பாருங்கள் எவ்வளோ பழம் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குல்ல. பழம் எவ்வளோண்ணே? கிலோ 20 ரூபாயா? இது 2 பீஸ் எவ்வளோ வரும்? 2 பீஸா? ஒன்று 10 ரூபா. ஒன்று 10 ரூபாயா? சரி தாங்க, ஒரு 3 பீஸ் தாங்க. சோஃபி வாங்கிக்கோ. நீ வாங்கிக்கோ. இந்த
பொடி வேணுமாமா? பொடி எனக்கு வேணுண்ணே. ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த ஊரில் இன்னும் இப்போ தான் போட்டிருக்காங்க, இன்னும் வந்து கல்டிவேட் பண்ணல, இப்போ தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து திண்டிவனம் அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வந்த பழம் தான் இதெல்லாம். இங்கேயுமே கிலோ 20 ரூபா தான் சொல்கிறாங்க. சென்னையிலையும் கிலோ 20 ரூபா தான், இங்கேயும் கிலோ 20 ரூபா தான். விதை போட்டதை பார்த்தோம், தண்ணி ஊற்றுனதை பார்த்தோம், அது வளைஞ்சதை பார்த்தோம், பழம் வந்து பிஞ்சை இருக்கிறத பார்த்தோம், அப்புறம் பழுத்ததை பார்த்தோம். இப்போது பழுத்த பழத்தை சாப்பிட போகிறோம். வாட்டர் மெலன் அக்ரி ஃபீல்டில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழம் என்னை சுற்றி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. என் லைஃப்லேயே இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து வாட்டர் மெலன் முளைக்கிறதையே பார்க்குறேன். உங்கள் பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாமல் இருக்கும், அவங்களுக்குலாம் இந்த வீடியோ காட்டுங்க. அண்ட் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பசங்களுக்கு வந்து பொம்மை, கார்ட்டூன், அனிமேஷன் வீடியோலாம் காட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்மளோட விவசாயத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதமாக இருக்கிற இந்த வீடியோலாம் அவங்களுக்கு காட்டலாம். அண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து உங்கள் வீட்லேயும் சின்னதாக ஒரு பிளான்ஸ் வளர்க்குறதுக்கு உங்கள் பசங்களுக்குலாம் சொல்லிக் கொடுங்க. வேறு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி முளையுது நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பை ஃப்ரம் அல்ஃபோன்ஸ். இந்த விதை வந்து ட்ரெஸ்ஸில் ஒட்டு பார்க்குறியா? செய்யாது, சும்மா மேலே ஒட்டும், அவ்வளோதான். வா. என்ன இத்தனை ஓட்டுது? சரி வாங்க, வாட்டர் மேல கான்செப்ட் உள்ள போவோம்.